அந்த வகையில இந்த மாதம் இப்ப நிறைவுக்கு வந்துட்டோம், அக்டோபர் மாதம். இந்த மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எதுவும் இருக்கா? இருந்தா எந்த தேதி, என்ன கிழமையில வருது, என்ன செய்யணும்? நீங்க ரிக்வஸ்டா கூட எடுத்துக்கலாம், இல்ல பாயோட அட்வைஸாவும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்காக சொல்ற விஷயம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மைத்திரி பத்தி நான் சொல்றேன். முதல்ல இது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்டேட் ஆக ஆக வருஷம் ஆக 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 பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கடனாலே தான் ஆகிட்டு வராங்க தவிர சுமையாளி தான் வராங்க தவிர யாரும் கடன் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது எந்த வாக்காக இருந்தாலும் சரி செலுத்திடுங்க. அது செலுத்த முடியாத ஒரு தருணத்தில் இருந்தீங்கன்னா அது உங்கள் சாண்டவங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு கூட போகலாம், தப்பு கிடையாது. இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. ரைட்டு. இப்போ உங்களுக்கு மைத்திரி முகூர்த்தம்னா ரொம்ப பார்த்து பலன் கொண்ட விஷயம் இது. ஸோ நானே அனுபவிச்சிருக்கேன். என்னை வந்தவங்க நிறைய பேர் பார்த்து நிறைய ஃபாலோவர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பத்தி ஒவ்வொரு மாதமும் நம்ம பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் அதை செஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த மாதம் இப்ப நிறைவுக்கு வந்துட்டோம், அக்டோபர் மாதம். இந்த மாதம் மைத்திரிய முகூர்த்தம் எதுவும் இருக்கா? இருந்தா எந்த தேதி, என்ன கிழமையில வருது, என்ன செய்யணும்? நல்ல விஷயம். ஆக்சுவலி மாதம் கம்பல்சரி ஒரு மாதத்தில் ஒரு மைத்திரியாவது வந்துருமா. சில மாதத்தில் மாதிரி தான் ரெண்டாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த மாதம் வரும் 24ஆம் தேதி வருது மைத்திரி முகூர்த்தம். ஆமாம், வரும் வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மைத்திரி டைம் பார்த்தீங்கன்னா 7:50க்கு ஆரம்பித்து 10 மணிக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ வெள்ளிக்கிழமை அதுவும் நல்ல நாள். அதுவும் பார்த்திங்கன்னா சில பேங்க்குங்க கூட இருக்கும். ஸோ சில விஷயம் அடைக்கணும்னா கூட இந்த வெள்ளிக்கிழமை அடைச்சாங்கன்னா கண்டிப்பாக அதோட பலன் கிடைக்கும். மைத்திரன்றது ஆல்ரெடி பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், புதுசாக பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது இல்லையா. மைத்திரன்றது ரொம்ப பெரிய கம்ப சுசரம் கிடையாது. உங்களோட தீர்க்க மனசுக்கு இருந்த கஷ்டத்தை வந்து வெளியில் சொல்கிறீங்க, உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொல்கிறீங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்துமே சில பேர்கிட்ட சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்ல முடியாத விஷயமும் சரி, நம்மளுக்கு கூட உதவ முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கடன் தான் சொல்லுவாங்க. நம்மளோட சுமையை நம்ம தான் சுமக்கணும். அது லட்ச ரூபா இருந்தாலும் சரி, கோடி ரூபா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம தானே சுமந்துருக்கோம், நம்ம தானே வாங்கியிருக்கோம். அதே மாதிரி மக்கள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து யார் ஒன்றும் பார்க்கலாம். நான் பொதுவாக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கடன் நீ யாருக்கிட்டையாவது கை நீட்டி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருக்கிறதுக்குள்ளே உங்களோட ஆயுசை முடியறதுக்குள்ளே மேக்ஸிமம்லாம் இல்லை 100% அந்த கடன் தயவு செஞ்சு செலுத்தியிருக்கு. கடனாக வாங்கினது கை நீட்டி நான் தந்துடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து நீங்கள் ஒரு பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அது 10 ரூபா வந்தாலும் சரி, 1000 ரூபா வந்தாலும் சரி, 100 ரூபா வந்தாலும் சரி, லட்ச ரூபா வந்தாலும் சரி, கோடி ரூபா வந்தாலும் சரி, உங்களோட விஷயத்துக்கு உங்களோட சக்திக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோ வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இது வந்து நீங்கள் ரிக்வஸ்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லை பாயோட அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்காக சொல்கிற விஷயம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மைத்திரி பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல இது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்டேட் ஆக ஆக வருஷம் ஆக 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 பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கடனாலே தான் ஆகிட்டு வராங்க தவிர சுமையாளி தான் வராங்க தவிர யாரும் கடன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. 10,000 ரூபா கடன் வாங்கினாலும் நீங்கள் 50,000 வாங்குறான். 20 வயசு பையன் 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷம் விட்ருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வயசு பையன் 1 லட்ச ரூபா கொடுத்தா என்றதுக்கே ஒரு நாள் ஆகும். நிச்சயமா இதுதான் உண்மை, ஃபேக்ட் இதுதான். அளவுக்கு மீறின செலவு. ஆமாம்மா, 20 வயசு பையன் கிட்ட நீங்கள் 1 லட்ச ரூபா ஒரு 10 வருஷம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணுவான், அவனுக்கு என்ன தெரியாது. ஆனால் இன்றைக்கி சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்தாலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஃபோனே. ஒரு வண்டி எடுத்தாலே 2 லட்ச ரூபா. 20 ரூபா கொடுங்க எடுத்துகிட்டு போங்க, 1 ரூபா கொடுங்க ஃபோன் எடுத்துகிட்டு போங்க. ஸோ எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி இப்போ நான் விற்கிறவனு தப்பு சொல்ல முடியாது, வாங்குறதுன்னு தப்புன்னு சொல்ல முடியாது. விற்று அவன் வாடணும், வாங்கி இவங்க வாடணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு அத்தியாவசியம் வேணாம். கைக்கு ஏற்றது தான் வீக்கமாக இருக்கணுமா, நம்ம கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அதை தான் நீங்கள் பிடிக்கணும். அதுக்கு மீறி நீங்கள் பிடிக்காது உங்களுக்கு கிடையாது. அது தேவையில்லாத சுமையை போய் சேர்க்கும். ஏன் உங்களுக்கு இந்த கடனை தீர்த்துற சொல்கிறேன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுக்குள்ளே நம்ம வாங்கி கொடுத்த நம்ம வாங்கியிருக்க கடமும் சரி, கை நீட்டி வாங்கின கடமும் சரி, கொடுத்த வாக்கும் சரி, அதை நிறைவேற்றிட்டு தான் நம்ம போகணும். இது நம்மளோட எல்லாரோட கடமையும். நானாகட்டும், நீங்களாகட்டும், சராசரி மனிதன் யாராகட்டும், இதில் வந்து மாற்று மதம் சம்மந்தப்பட்டெல்லாம் கிடையாது. பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறேன் மக்களுக்காக.
நீங்கள் 10 ரூபா வாங்கியிருந்தாலும் சரி, இன்றைக்கே நாளைக்கு கொடுத்துருங்க. அட இல்லைப்பா அடுத்த மாதம் கொடுங்க, இல்லைப்பா அடுத்த வருஷமாவது கொடுத்துருங்க. ஆனால் கொடுக்கணுன்ற எண்ணத்தை வைங்க. முதல்ல கொடுக்கணுன்ற எண்ணத்தை வைங்க. கொடுக்க வேண்டியது இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் கொடுக்க போகிறதே கிடையாது, உங்களுக்கு அது வரப்போகிறதும் கிடையாது. இறைவன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறான். இறைவன் நீங்கள் தான் வாங்கிட்டு கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த கொடுக்கணுன்ற எண்ணத்தை வைங்க. தயவு செஞ்சு அது திருப்பியே சொல்கிறேன், ₹1 இருந்தாலும் சரி, ₹100 இருந்தாலும் சரி, ₹1000 இருந்தாலும் சரி, ₹1,00,000 இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நம்ம உயிர் பிரியறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சத்துலேருந்து நம்ம பிரியறதுக்கு முன்னாடி அந்த கடன் சுமையை தீர்த்துருங்க. அதே மாதிரி வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது எந்த வாக்காக இருந்தாலும் சரி செலுத்திடுங்க. அது செலுத்த முடியாத ஒரு தருணத்தில் இருந்தீங்கன்னா அது உங்கள் சாண்டவங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு கூட போகலாம், தப்பு கிடையாது. இந்த 2 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ரைட்டு. இப்போ உங்களுக்கு மைத்திரை முகூர்த்தம்னா ரொம்ப பெருசாக கிடையாது. வரும் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7:50க்கு ஆரம்பித்து 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. மைத்திரை முகூர்த்தம்னு ஆல்ரெடி என் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், புதுசாக தெரிஞ்சவங்க சொல்கிறேன். நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து மைத்திரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். இப்போ யார் காசு கொடுக்க போகிறாங்களோ இப்போ உங்கள் பேர் நீங்கள் எழுதிடுங்க. அது பக்கத்தில் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அவங்க பேர் எழுதிடுங்க. கீழே அந்த தொகையை எழுதுங்க. ₹5000, ₹10,000, ₹1,00,000 இல்லை எவ்வளோ எழுதுறீங்களோ அந்த பணம் வந்து எழுத்தில் எழுதணும். 1 போட்டு 00 போடக்கூடாது, எழுத்தாக எழுதணும். ஸோ எழுதி என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ காலையில் வரதால் நீங்கள் எடுத்து வைக்கணும் அவசியம் கிடையாது. கரெக்டாக 8 மணிக்கு நீங்கள் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. 7:50க்கு நம்ம 7:30க்கு எழுதி வச்சுருவோம், நைட்டு எழுதி வச்சுருவோம், காலைல போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிடலாம் பண்ணக்கூடாது. அந்த டைமில் தான் எழுதணும், அந்த டைமில் தான் கொடுக்கணுன்ற எண்ணம் வைக்கணும், அந்த டைமில் தான் அது கொடுக்கணும். அப்போ தான் அது மைத்திரி டைமாக சேரும். நம்ம நைட்டு எழுதி வச்சுட்டு போகிற போக்கில் கொடுத்தா மைத்திரி முகூர்த்தம் ஆகாது. ஏன்னா அந்த எழுதிருக்க பாருங்க, மைத்திரை முகூர்த்தம்னு ஒரு வார்த்தை, அந்த நேரத்தை அந்த டைமில் தான் எழுதணும். இது முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மைத்திரை எழுதிடுறோம், உங்கள் பேர் எழுதிடுறீங்க, தொகை அமௌண்ட் யார் கொடுக்க போகிறீங்க அவங்க எழுதிடுறீங்க, தொகை எழுதிடுறீங்க. அழகாக ஒரு ஒயிட் பேப்பரில் எவ்வளோ காசு எடுத்து வச்சு பேங்க்கில் செலுத்தணும் அந்த பேங்க்கில் செலுத்துங்க. நேரில் கட்டுறோமா அந்த நேரில் போய் கட்டுங்க. யாருன்னா நேரில் போய் கொடுக்கணும் அவங்ககிட்ட போய் கொடுத்துருங்க. இல்லை ஜிபேயில் அனுப்பலாம், ஃபோன்பேயில் அனுப்பலாம். எது பண்ணாலும் சரி இந்த 8 மணிலேருந்து 7:50லேருந்து 10 மணிக்குள்ளே கொடுத்துட்டுன்ற ஆத்மாத்மமாக நீங்கள் இருக்கணும், வாங்கிட்டாங்கன்ற ஆத்மாத்மா அவங்க இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொடுத்துட்டு நிம்மதியாக முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை எந்த இதில் இருக்கீங்களோ, இஸ்லாத்தில் இருந்தால் தொழுவுங்க, இந்துவில் இருந்தால் சாமி கும்பிடுங்க, சர்ச்சுக்கு போங்க, மன நிம்மதியோடு செய்யுங்க இந்த விஷயத்தை. நம்மளோட சுமை இந்த மைத்திரி முகூர்த்தம் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம சுமையை குறைஞ்சிடணும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். மைத்திரி முகூர்த்தம் சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி எல்லாத்துக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லா இருக்கோ, என்னென்ன முகூர்த்தம் இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த மைத்திரி முகூர்த்தம். சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து முன்னோர்களால் எழுதப்பட்டு முன்னோர்களால் வசிக்கப்பட்டு எல்லாமே அனுபவித்து பார்த்து பலன் கொண்ட விஷயம் இது. ஸோ நானே அனுபவிச்சிருக்கேன். என்னை வந்தவங்க நிறைய பேர் பார்த்து நிறைய ஃபாலோவர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து சமூகத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அது சில பேர் பழக்கம் இருக்குது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது உங்களோட பர்சனல், அதை நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். நானே சில நேரத்தில் கொடுக்க மாட்டேன், சில நேரத்தில் கொடுப்பேன். உண்மையான விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை பொறுத்தவரையும் இந்த மைத்திரிக்கு கணக்கு கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறது, நார்மலாக ஒருத்தர் கடன் வாங்குறது தான் அந்த டைம் வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது. இது வந்து மைத்திரி முகூர்த்தன்றதால உங்களோட சுமையை தீர்க்கக்கூடிய கடன். இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். முடிஞ்ச காசு மட்டும் நீங்கள் நைட்டே எடுத்து வச்சுருங்க. ஒரு தொகையிலேருந்து இன்னொரு தொகையை வந்து எடுத்து மட்டும் வச்சுருங்க. எழுதுறது கொள்வது, நான் சொல்கிற மாதிரி மைத்திரி எழுதுறது, அமௌண்ட் எழுதுறது, பேப்பரில் எழுதுறது எல்லாமே அந்த டைமில் பண்ணுங்கள். ஆனால் அமௌண்ட்டை நீங்கள் முடிஞ்சால் ஒரு நாள் மெடி கூட எடுத்து வச்சிடலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நிறைய மனசோட இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல். மைத்திரிய முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இந்த மாதம் 24ஆம் தேதி வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.